பணத்தாலையும் குணத்தாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு, வேலையாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு. மதுரவர சாமியை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குலதெய்வத்தில் மதுரவர் இருக்கார். பொம்மி வெள்ளையம்மா சேர்ந்துருக்காங்களா? இருக்காங்களா? மதுரவருக்கு எத்தனை முன்னாடி? கதையில் கேட்டிருக்கியா? பொம்மி தான் பொண்டாட்டி. ரெண்டாவது மனைவி மனசால ஒரு மனைவி இருக்கா, அவள் பேர் என்ன பேர்? வெள்ளையம்மா. புரியுதா? ஏன் இவன் வந்தோன்னு அந்த கதையை நான் சொல்லிட்டேன் திடீர்னு? என்னென்னு தெரியலையே. கால் வந்துட்டுவாங்க. நங்கை நல்ல வெள்ளையம்மாள் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் மதுரை வீரா. கேட்டிருக்கியாடா? நீ கேட்டிருக்க மாட்டடா. இதை எதுக்கு சொல்கிறோம்னு உனக்கு தெரியுமாடா? முதல்ல உனக்கு தெரியாது. உன் மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒட்டியும் வாழ மாட்டுக்கா, வெட்டியும் வாழ மாட்டுக்கா. ஒட்டியும் வாழ மாட்டுக்கா, வெட்டியும் வாழ மாட்டுக்கா. குணம் நற்குணமா துர்க்குணமானு தீர்மானிக்க முடியலை. அதனால் அவளுடைய நிலையான மனசு என்ன, அவள் புத்தி என்னன்னு தெரியாத வேதனை உன் உள்ளத்தில் இருக்கா? அவள் மனதை திருப்ப முடியுமான்னு பார்த்து செம்மையாக்கி உங்கள் ரெண்டையும் இணைஞ்சு வாழ வைக்கேன். ஒன்று, நீ பார்க்குற அலுவலகத்துக்குள்ளே போனேன், அவங்க உனக்கு பேர் இன்னொரு ஆளை செலக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீ அங்கேருந்து ரிலீவ் பண்ணுறது தான் சரி அப்படின்னு முடிவாகிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் உன் மேலே ஆன்லைனில் வழக்கு புக் பண்ணதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க. எந்த லைனில்? ஆன்லைனில். அது உனக்கு தேவையில்லை. அந்த வழக்கு உனக்கு தேவையா? வரவிடாமல் தடுப்போம். அடுத்து 2 கம்பெனி உனக்கு வேலைக்கு வருது. ஒரு கம்பெனியில் உன்னை நிலையான வேலையை 15 ஆண்டுகள் நிலைத்திருக்கும்படி பண்ணித்தாரேன். காலனுக்குவோம், ஜெயிச்சு தாரேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா பொம்பளை. யாரெல்லாம் இவ்வளோ தரமும் நான் கதை என்ன கதை சொன்னேன்? வேற ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தியா? அங்கே தான் ஆரம்பமாகும். இப்போ நான் தனியாக வந்து எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சேர்த்து வச்சுருந்தேன். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வா.